போச்சு, டிக்கெட்டும் போச்சு, காசும் போச்சு. சரின்ட்டு போயிட்டு தென்காசி பஸ் ரயில்வே ஸ்டேஷன்ல போற புதிய எக்ஸ்பிரஸ் நிக்குது. டிக்கெட் கொடுத்தா ஒரு சாதாரண டிக்கெட் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, ஒரு ஓபன் டிக்கெட். என்னையானா இதை வச்சுக்குங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 150 கொடுங்க, நீங்க போங்க. அவர் கேட்கிறார், அந்த டிக்கெட் எனக்கு இன்னொருத்தர் பண்ணவருடைய அண்ணன் தான் சீஃப் டிடிஆராம். சரி என்னங்க அப்படி போன உட்காந்து அவர் உட்காருங்க. உட்காந்து அவர் நம்பரும் கொடுத்துறாங்க, போன் அடிக்கிற போன நம்பரை காண. விருதுநகர் வரைக்கும் வந்துட்டேன், டிடிஆர் உட்கார இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். விருதுநகர் வந்துருச்சு, அவர் வரார். சார் உங்க பேர் தான்? ஆமா. அவர் உடனே உங்க பேர் தானே ஜானான்னு? ஆமா சார். அங்கேயே உட்காருங்க, நான் வந்து உங்களுக்கு சீட்டு கன்ஃபார்ம் பண்றேன். உட்கார மதுரையே வந்துருச்சு. தலை வலி வேற. ஒரு போலீஸ்கார் வந்தார், இங்க எதுக்கு உட்காந்துட்டு இருக்கீங்கன்னாரு. இல்லங்க டிடிஆர் வந்து சீட் கன்ஃபார்ம் பண்ணி தரேன்னாரு. காசு கொடுத்தீங்களா? ஆமா. உங்களை மாதிரியே 20 பேர்கிட்ட காசு வாங்கி மதுரை ஸ்டேஷன்ல இறங்கி போயிட்டாருன்ட்டார். அல்லேலூயா. இறங்கிடுங்க, இது மேல ஷட்டர் போட்டுருவாங்க, உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு போலீஸ்காரன் முடிச்சுக்குவான்ட்டார். சரி நீ இறங்கி அப்படியே அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் இறங்கி போனா அங்க எல்லாம் குழந்தைங்க தொட்டில் கட்டி எல்லாம் தாலாட்டி பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. சரின்னு சொல்லி பார்த்தா அந்த டிடிஆர் என் எழுத்தாப்புலே வர்றார். ஆனா நான் ஒண்ணுமே கேட்கல. ஏன்னு சொன்ன, ஒரு ஊழியக்காரர் பண்ணார். நம்ம ஏதாவது கேட்டேன்னு வைங்க, என்னங்க ஒரு ஊழியக்காரர் சண்டை போட்டான்னு சொல்லி பார்த்தா அப்படியே குனிஞ்சிட்டு போயிட்டே இருக்கு. அடப்பாவி, என்ன மாதிரி இன்னொரு 20 பேர்கிட்ட காசு வாங்கி நல்ல கலெக்ஷன் மதுரையில் இறங்கி கலெக்ஷன் பண்ணிட்டு போயிட்டார். நான் இறங்கி டிக்கெட்டை கிழிச்சு போட்டுட்டு நேரம் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆட்டோ பிடிச்சி போய் அங்கிருந்து பஸ்ஸை பிடிச்சி கோயம்புத்தூர் போய் சேர்ந்துட்டு. என்ன காரணம் தெரியுமா? மனுஷன் சொல்லுவான், செய்ய மாட்டான். நடக்கிற மாதிரியே சொல்லுவான். ஆனா எங்க ஆண்டவர் இருக்கார் பாருங்க, அவர் சொல்லுவாரு, நடக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது, நடக்கிறதுக்கு சான்ஸே இருக்காது. ஆனால் கர்த்தர் சொன்னால் நடக்கும், கர்த்தர் சொன்னால் சம்பவிக்கும். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் நல்ல கை தட்டுங்க ஆண்டவருக்கு. இப்படியா தட்டுறது கர்த்தருக்கு? வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தையினுடைய எழுத்தின் உறுப்பு கூட மாறுவதில்லை, மாறாது. அவர் மாறாது, அவருடைய வல்லமை மாறாது, அவருடைய வார்த்தைகள் மாறாது, அவருடைய வாக்குத்தத்தங்கள் மாறாது. இன்று வரைக்கும் வேதாகமம் மாறவில்லை. வேதம் சொன்ன ஒரு வார்த்தை கூட மாறவில்லை. கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் சொன்ன ஒரு வார்த்தை கூட மாறவில்லை. ஒரு 15 நாளுக்கு கோயம்புத்தூர்ல லோட்டஸ் அப்படின்ற ஒரு சேனல், அதுல நியூஸ் வருகிறது. பிரான்ஸ் நாட்டில் நோஸ்ட்ராடமஸ் என்றதான ஒரு தீர்க்கதரிசி வாழ்ந்தார். எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் இன்று வரைக்கும் நடக்கிற எல்லா உலக சம்பவங்களை அந்த நோஸ்ட்ராடமஸ் என்றதான தீர்க்கதரிசி சொன்ன காரியங்கள் தான் இன்று வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. சுனாமி குறித்து சொல்லி இருக்கிறார், இந்தியாவை குறித்து சொல்லி இருக்கிறார், அமெரிக்காவை குறித்து சொல்லி இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை தீர்க்க தரிசனங்கள் ஒரு வார்த்தை கூட பிறழவில்லை, இன்று வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? உலகத்தினுடைய சம்பவங்கள், உலகத்தின் காரியங்கள், எதிர்காலங்களை வேதம் மூலமாகத்தான் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் திருவுளம் பற்றி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு எது நடக்கிறதோ அது அத்தனை வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. வேதம் ஒரு கதை புத்தகம் அல்ல, பொழுதுபோக்கிற்காக எழுதப்பட்டதான வார்த்தைகள் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தவான்களை கொண்டு எழுதி வைத்திருக்கிற வேத வார்த்தைகள் சத்தியம். வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனையும் சத்தியம். சுனாமி கூட பைபிள்ல இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? கடல் அலை வரவழைக்கிறவன் பைபிள்ல போடப்பட்டிருக்கு. சமுத்திரத்தின் அலைகளை குலுக்குகிறவர் என்று வேதத்தில் போடப்பட்டு இருக்கிறது. சுனாமின்னு வந்து ஜப்பான்காரன் பேரு வச்சான். அல்லேலூயா. அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய அலை, மிகப்பெரிய அலை, அதான் அதனுடைய அர்த்தமா. அப்படின்னு அவன் பேரு வச்சான். அல்லேலூயா. சுனாமின் பைபிள் இருக்கா? அப்படியெல்லாம் இருக்காது. சமுத்திர அலைகளை வரவழைக்கிற வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய வசனங்கள் நம்புவதற்கு கடினமாக இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு பேசும் பொழுது இதெல்லாம் நடக்குமா, இது சம்பவிக்குமா, இது வாய்க்குமா, போங்க கர்த்தர் செய்வார்னா அது எப்படி பிரதர் நடக்கும்? நடக்கும். என் கர்த்தர் சொன்னால் நடக்கும். இந்த ராத்திரி வேளை ஒருவேளை நம்ப முடியாத காரியத்தோடு கூட நீங்கள் வந்திருக்கிறீர்களா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், இந்த பள்ளங்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கொண்டு கர்த்தர் வானத்தில் மதகுகளை உண்டாக்கினாலும் இது நடக்குமா என்று உலகம் கேட்கும். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தர் சொன்னதை செய்து முடிப்பார். என்ன நடக்குது தெரியுமா? எந்த சீரியர்கள் இந்த சமாரியா பட்டணத்தை முற்றுகை போட்டு
சமாரியாவை பிடிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அதே சீரிய ராணுவம் வைத்திருந்த கோதுமை தான் சமாரியா பட்டணத்திற்கு வந்து விற்கப்படுகிறது. அல்லேலூயா. என்ன நடக்குது? 4 குஷ்டரோகிங்க பட்டணத்துக்கு வெளியில இருக்கிறாங்க. உள்ள போனாலா சாவோம், சீரிய ராணுவத்துக்கு போனாலா சாவோம், நம்ம அங்க போகலாம், ஏதாவது விட்டா பிழைக்கலாம், இல்லைன்னா சாகலான்னு சொல்லி நடக்கிறாங்க. ஆமென். குஷ்டரோகி எப்படி நடப்பாங்க? தொழு நோயாளி எப்படிமா நடப்பாங்க பார்த்திருக்கீங்களா? கையெல்லாம் பேண்டேஜ், காலெல்லாம் கட்டு கட்டி நடக்கிறதுக்கு எப்படி போவாங்க? அப்படியே போவாங்க. 4 பேர் நடந்து காலெல்லாம் வலிக்க. அவங்க என்ன அடிடா ஷூவா போட்டுட்டு போனாங்க? அப்படியே திரு திருன்னு முழிச்ச என்ன அர்த்தம்? அப்படியே போட்டு போனாங்க. அப்ப எப்படி நடந்திருப்பாங்க அவங்க? ஏற்கனவே பஞ்சம் பசியில் இருக்கிறான், சாப்பாடு கிடையாது, நடக்கிறதுக்கே முடியாம போறான் பாருங்க. கர்த்தர் என்ன பண்றாரா? ரதங்களின் இரைச்சலை, குதிரைகளின் இரைச்சலை, சீரிய ராணுவத்துக்கு குஷ்ட ரோகிகளுடைய நடைகளை இரைச்சலின் சத்தமாக மாற பண்ணுகிறார். அல்லேலூயா. கரந்தட்டு கரந்தட்டு. ஆமே. ஒருவேளை நடக்கவே பலனற்று, நடக்கவே திராணி இல்லாம, வாழவே முடியாம தள்ளாடி நடந்து வருகிறீர்களா? ராணுவத்துக்கு இணையான பலனை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ரதங்களுக்கு இணையான பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். விழுந்து விடுவோம் என்று நினைத்து வந்திருக்கிறீர்களா? கர்த்தர் தூக்கி எடுத்து கண்மலைக்கு மேல் நிறுத்த போகிறார். கர்த்தர் உயர்த்த போகிறார். கர்த்தர் கனப்படுத்த போகிறார். அற்பமாய் காணப்படுகிற உங்களை கொண்டுதான் தேசம் அதிரும்படியாக கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். சாதாரணமாய் காணப்படுகிற, அற்பமாய் எண்ணப்படுகிற, ஒன்றுக்கும் பிரயோஜனமற்று இருக்கிறோம் என்று நினைக்கிற உங்களை கொண்டுதான் கர்த்தர் தேசங்களை பிழைப்பூட்ட போகிறார். உங்கள் குடும்பங்களுக்கு நீங்க தான் ஆசீர்வாதம், உங்கள் ஜனத்துக்கு நீங்க தான் ஆசீர்வாதம். நல்ல கரந்தட்டுங்க. உங்கள் வம்சங்களுக்கு நீங்க தான் ஆசீர்வாதம், உங்கள் பட்டணத்துக்கு நீங்கள் தான் ஆசீர்வாதம். உங்க குடும்பத்துல யாரெல்லாம் நீங்க தகுதி இல்லை நினைக்கிறீர்களோ, யாரெல்லாம் நீங்கள் லாயக்கில்லை நினைக்கிறார்களோ, யாரெல்லாம் நீங்கள் பிரயோஜனம் இல்லை நினைக்கிறார்களோ, உங்களை கொண்டு ராணுவங்களை அதிர பண்ணும்படியாக உங்கள் நடைகளின் சத்தத்தை ரதங்களின் இரைச்சலின் சத்தமாக மாற பண்ணக்கூடிய கர்த்தர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்களா பயந்து பயந்து பைபிளை தூக்கிட்டு, எதை தூக்கிட்டு? ஒரு ஒயர் கூடையில வச்சு, மஞ்ச பைக்குள்ள வச்சு சுருட்டி இப்படி வச்சுக்கிட்டு, இல்லைன்னா மஞ்ச பேக்ல வச்சுக்கிட்டு அப்படியே சுத்திக்கிட்டு யாராவது பாக்குறாங்களான்னு பயந்து பயந்து வரீங்களா? உங்களுக்கு தெரியுமா, உங்கள் நடைகளின் சத்தத்தினாலே பாதாளம் நடுங்கிக் கொண்டிருக்கிறது, பிசாசு நடுங்கிக் கொண்டிருக்கிறது. உங்கள் அற்பமான நடைகளிலே சத்துருவை கர்த்தர் நொறுக்கிக் கொண்டிருக்கிறார். சத்துருடைய கிரைகளை கர்த்தர் நொறுக்கிக் கொண்டிருக்கிறார். உங்களை கொண்டு கர்த்தர் ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க போகிறார். எனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் லாயக்கற்றவன், நான் பிரயோஜனமற்றவன், என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, எனக்கு படிப்பு இல்ல, ஞானம் இல்ல, புத்தி இல்ல, அது இல்ல, இது இல்ல, நான் என்னத்த பிரதர் செய்ய போறேன்?